இப்ப மினிஸ்டர் இல்ல, எக்ஸ் மினிஸ்டர் மனோ தங்கராஜ பத்தி பேசுறேன். கொஞ்சம் வீடியோ போட்ட உடனே எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க. கொந்தளிக்கிற எல்லாத்தையும் நான் கேட்கிறேன். மனோ தங்கராஜ் போன் போட்டு, மனோ தங்கராஜ் என்னைக்காவது போன் எடுத்திருக்காப்லையா? அங்க ஜஸ்டின், போத்தி, சாம், இனி ஒரு பாபி, இனி ஒரு 4-5 கொஸ்டின் இருக்கு. இப்படி இவனும் எடுக்கானுவ. இவனை எல்லாருமே 10க்கு கீழே. அப்ப புரிஞ்சுக்கிங்க, இவர்களுக்கு வேலையே இல்லைன்னா மந்திரிக்க பேரை சொல்லி காசை வாங்குறது, ரைடு போறது, பொம்பளைகளை கூட்டிட்டு சுத்துறது, தண்ணி அடிக்கிறது, லக்ஸுரியா வாழ்றது. அதுலயே அந்த ஜஸ்டின்ங்கிற பையன் அவன் நம்பர் 1. நம்பர் 1ன்னா அதுக்கு கூட ஒரு 8 கூட்டிங்க. அவன் அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அவன் 24 மணி நேரமும் மந்திரிய வீட்டுல தங்கி இருக்கான். பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்க போகல. அப்ப அவன் எப்படி, அவன் என்ன சேவை செய்வான், என்ன ஆகுதுன்னு பாத்துங்க. மந்திரிட்ட போய் பேசுனா, ஏன்டா பேசாதீங்கப்பா, ஜஸ்டின்ட பேசுங்கன்னு சொல்றாங்க. இது உண்மையா இல்லையான்னு நீங்க கட்சிக்காரங்களே எல்லாருக்கு தெரிஞ்ச மக்கள்கிட்ட நீங்க கேளுங்க. இது உண்மையா இல்லையான்னு கேளுங்க. அப்ப ஜஸ்டின் யாரு? ஜஸ்டினுக்கு ஓட்டு போட்டோமா, மனோ தங்கராஜுக்கு ஓட்டு போட்டோமா? மனோ தங்கராஜுக்கு ஓட்டு கேட்டோமா, ஜஸ்டினுக்கு ஓட்டு கேட்டோமா? சாம்னு ஒரு பேர், அவன் 24 மணிக்கு கேமரா எடுத்துட்டு அங்க இங்கன்னு சுத்தி அதை எதுன்னு பண்ணிட்டு இருக்கான். போற்றின்னு ஒரு பேர், அவன் ஏதோ ஒரு மாவட்டத்துல இருந்து இங்க கன்னியாகுமரியில அவன் டாமினேட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம போய் திருநெல்வேலியில பேசவே முடியாது. நாங்குநேரி தொகுதியில இவர் காங்கிரஸ் எம்பி வசந்தகுமாருக்கு பிஏ இருந்தவர், அவர் இறந்த பிறகு கைய கால பிடிச்சு இங்க வந்துட்டு அவன் இவ்வளவு ஆட்டம் போட்டு குலசேரத்துல இவர் வீடு வாங்கியிருக்க. அதை பத்தி யாருமே பேசல. அருமனையில, சாரி குலசேரம் இல்ல, அருமனையில ஒண்ணு. இனி அடுத்தடுத்த ஒவ்வொருத்தனும் அதை இதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கானுங்க. மனோ தங்கராஜ் வக்காலத்து வாங்கிய எல்லாத்தையும் கேட்கிறேன், நீங்க ஒரு நாளாவது மனோ தங்கராஜ் கூட பிளைட்ல பயணம் பண்ண முடியுமா? பிளைட்ல பயணம் பண்ண லிஸ்ட் எல்லாம் இப்ப எடுத்து தரேன். மனோ தங்கராஜ் பிளைட்ல லிஸ்ட் போன எல்லா லிஸ்ட்லயும் ஒன்னில் இந்த 10ல 1 குறைஞ்சவனுவா இல்லது பூரா பொம்பளைங்கள்ல யார் யாருன்னு லிஸ்ட் எடுத்து தர்றேன். அந்த பேர்ல நான் இப்ப சொல்லல, அடுத்தடுத்துல போடுறேன். எந்தெந்த பொம்பளைங்க போனாங்க, எந்தெந்த பிளைட்ல போனாங்க, என்னன்னைக்கு போனாங்க, எல்லா லிஸ்டும் எடுத்து தான் வச்சிருக்கேன். எல்லாம் ஒன்னா வரும். நீங்க ஓட்டு போடுறது போடுங்க, எவனுக்கு வேணாலும் போடுங்க. உங்க தலையெழுத்து அதான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவனும் படிச்சவனுக்கு தலையெழுத்து இதுதான். எவனுக்கு பிரமந்தாக போய் விஜய குறை சொல்லி நீங்க ஜாலரா போடிய ஆளை பத்தி